இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகிற டெஸ்ட் சாம்பியன் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா இவங்க 2 பேருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 5 நாள் தொடர் கொண்ட டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க போகுது. அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது உங்களோட விருப்பமாக கூட இருக்கலாம், அது ஜஸ்ட் கணிப்பு மட்டும்தான். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி விளையாட போகிற மேட்ச்சில் இந்தியாவுக்கு என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு என்ன பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது, அது எழுதி நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட டெஸ்ட் அணியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யங் வாரியர்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க இல்லாதது பாசிட்டிவாக நெகட்டிவாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்சில் நடக்க சொல்ல தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யங் பிளேயர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா யங் வாரியர்ஸை பார்த்தீங்கன்னா பல டீம்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு வராங்க. இருந்த ஓல்டு பிளேயராலே ஒன்றும் பண்ண முடியல. இவங்க யங் வாரியர்ஸ் வந்து எங்களை ஜெயிச்சிட போகிறாங்கன்னு ஒரு பக்கத்தில் கலாய்க்கிறாங்க. கிங் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது இந்தியாவை பொறுத்து. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததால நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஒரு டெஸ்ட் கேமை விளையாடுறது. ஒரு பக்கத்தில் தமிழ் பிளேயர் விளையாடுறாங்கன்னு பார்த்தாக்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் யாருமே இல்லை. வழி நடத்துறதுக்கு பெருசாக ஒன்றும் யாருமே இல்லை. பும்ராவை தவிர மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ கொடுத்துக்கிட்டு வந்து யங் கேப்டன்சி சுமன் கில். ஸோ இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்க T20 பற்றி வரைக்கும் சூப்பராக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவில் அவங்களுடைய குஜராத் டீம் வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புள்ளியும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிளால் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேமில் கொடுக்க முடியுமா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு ஸ்டேஜில் சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு டெஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுத்தரும், ஒரு பாடத்தை கற்றுத்தரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஒரு வாழ்க்கையே கற்றுக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் அக்ரெசிவ் இருக்கலாம், ஆட்டிடியூட் இருக்கலாம், ஆங்கிரி மொமெண்ட் இருக்கலாம், என்ஜாய்மெண்ட் இருக்கலாம், செலிப்ரேஷன் இருக்கலாம். இதெல்லாம் கலந்த கலவை தான் ஒரு டெஸ்ட் மேட்ச். அதில் யார் போட்டி போட்டு வின் பண்ணுறாங்களோ அது முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் டெஸ்ட் கேமை பொறுத்த வரைக்கும் ஏன் விராட் கோலி கேப்டன்சி அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய கேப்டன்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டிடியூட் இருக்கும், அக்ரெசிவ் இருக்கும். ஸோ இது 2 தான் முழுக்க இருக்கும். அந்த ஆப்போனண்ட் பேட்ஸ்மேனை பார்த்தா கதி எழுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஆட்டிடியூடான பிளேயரு, அக்ரெசிவான பிளேயரு. ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுல இவங்கள மிஞ்சவே முடியாது. அந்த அளவில் இவங்க பார்த்தா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்தியாவோட 11ஸை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. KL ராகுல் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரிஷப் பண்ட் கேப்டன் அவங்களுடைய முழு ஆடு இருக்கப்பட்டதான் இந்த ஒரு மேட்சில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் பிளேயர்ஸ். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்டாக்கிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை பார்க்குறப்போ சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த பக்கத்தில். அதுக்கப்புறம் நான் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஜட்டுபாய் வரலாம்னு நினைக்கிறேன். ஜடேஜா வருவார். அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் இவங்க 2 பேரில் யாருன்னா ஒரு ஆள் விடுவாங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னு மட்டும்தான் வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது வாஷிங்டன் சுந்தரா இருக்குமா இல்லை ஜடேஜாவான்னு யாருன்னு ஒன்றும் புரியல. சீனியர்னு பார்த்தாக்கா ஜடேஜா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவே ஜூனியர்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தரா தான் வந்தாகணும். அப்படி மேட்சை பொறுத்து தான் இந்த ஒரு டீம்லாம் செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது எந்த டீமை செலக்ட் பண்ணுவாங்க நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டிங் பிச்சு எப்படி இருக்கும், ஸோ டாஸை வின் பண்ணால் யார் ஃபீல்டிங் எடுக்கலாம், பேட்டிங் எடுக்கலாம்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 நாள் தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நாள் பார்த்தீங்கன்னா 29% பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 29 செல்சியஸ் டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 2 நாள் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா அதிக வெயில் இருக்கும். ஸோ இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணும் பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த 3 நாளில். அதுக்கப்புறம் இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா பிச்சு மாறலாம், பேட்டிங்க்கு சப்போர்ட்டாக வரலன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிரவுண்டில் யார் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய கேப்டனான பென் ஸ்டோக். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை கதற அடிச்சிருப்பார். ஸோ ஒரே ஆளை நின்று பார்த்தீங்கன்னா கதற விட்டுருப்பார். ஸோ அந்த ஒரு மேட்ச் அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட் இன்னிங்கில் யார் பேட்டிங் எடுத்தாலும் ப்ரொஜெக்டர் ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 298 ரன் அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 291 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதையும் பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3வது இன்னிங்ஸில் பார்த்தா 291 அடிக்கலாம். 4வது இன்னிங்ஸில் 265 தான் அடிக்க முடியும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். சும்மா இது எக்ஸாக்டாக இதை தான் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஸ்கோர். ஸோ அது அப்படி தான் சொல்ல முடியும். சரி, நம்மளுடைய இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், சுமன் கில், ரிஷப் பண்ட், கருண் நாயர், ரவிச்சந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், அஸ்வதி சிங்,
ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இந்த ஒரு 11ல் தான் இவங்க ஒரு டீமை இறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிராக. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு மேட்ச்சில் 2 பேர் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஜே ரூட், அதுக்கப்புறம் நம்ம டீமில் இருக்கிற ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நான் மோதி பார்த்தா தான் தெரிய போகுது. பும்ரா விக்கெட் எடுப்பாங்களா இல்லை ரூட் அடிக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல.